ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் மார்னிங். இன்றைக்கி என்னென்னா நாலாவது சனிக்கிழமை. இன்றைக்கி தான் நாலாவது சனிக்கிழமை வீட்டில் கும்பிட போகிறோம். அதனால இன்றைக்கி ஸ்பெஷலாக என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு செடி ஒன்று வீட்டில் ரொம்ப நாளாக இந்த நண்பன் ராமு கொடுத்த விதையில் முளைச்ச இந்த செந்தூர செடி இருக்குது. அது இந்த சனிக்கிழமையில் நட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அதனால கழனிக்கு எடுத்துன்னு வந்திருக்கேன். அது உங்களுக்கு காட்டுறேன், எல்லாருக்கும் பகிர்ந்துக்கலான்னு. இந்த செடி காட்டுறேன் பாருங்கள், தெரியுதுங்களா? இதுதான் அந்த செந்தூர செடி. அது கூட ஒரு 2 செடியும் வச்சுருக்கேன். சீதா, ராம் சீதாவா இது என்னன்னு தெரியல, விதையில போட்டு முளைச்சிது. இது கருவேப்பிலை. இதை நடுறதுக்கு எருவு குழி எடுத்து வச்சுருக்கேன். சுற்றி மூடாக்கு போட்ட இடம் நல்லா வரும். ஆல்ரெடி இங்கே நிறைய வச்சுருக்கோம். முள் சீத்தா இருக்குது, கருப்பு மேங்கோன்னு சொல்லுவாங்க, பிளாக் மேங்கோ, தெரியுதுங்களா இந்த செடி. அப்புறம் அந்த பக்கம் அணிப்பலாவா என்னன்னு தெரியல, சொன்னாங்க, வாங்கி வச்சுருக்கேன். இந்த சைடு வாட்டர் ஆப்பிள், அந்த மாதிரி எல்லாமே வச்சுருக்கேன் இந்த இடத்த. இது பார்த்தோன்னா நாற்றங்கால் விட்டு வச்சுருக்குது. இதில் ஏதாவது கீரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். அது நான் ஆல்ரெடி ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தது. எப்படின்னா, இந்த மாதிரி வரப்பு போட்டிருக்கேன். இந்த கழனியை 2ஆக்கி நடுவில் வரப்பாக போட்டு அதில் வச்சுருக்கேன் இந்த செடிங்களாம். இது இல்லாமல் சுற்றியும் இந்த வரப்புங்களில் தென்னை, நமக்கு தேவையானது பார்த்தா தெரியும் உங்களுக்கு, பப்பாளி, அதுமாரி எல்லாமே இருக்குது. முருங்கை நிறைய இருக்குது. சொன்னால் ஏகப்பட்டது சொல்லணும். இந்த வீடியோ ஏன் போட்டேன்னா, ரொம்ப நாள் ஆச்சு, அதனால தான். சரி, உங்களுக்கு இன்னும் அங்கே இருக்குது, அதெல்லாமும் காட்டுறேன். இந்த முறை சீரக சம்பா நெல், அதுக்கப்புறம் கிருஷ்ணா பொன்னின்னு சொல்லிட்டு ஒரு பொன்னி அரிசி, இது ரெண்டும் ஆர்கானிக்காக முறையாக இந்த எரு இருக்குது பார்த்தீங்களா, இந்த எரு மாட்டு சாணம், இந்த சாணம் அது அங்கே கொட்டி வச்சுருக்கேன். அதிலேருந்து தான் எடுத்து கோணியில் அள்ளி போட்டு ரெடி பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் அதை காட்டுறேன். இப்போ எனக்கு அப்படியே போகும்போது இதையும் காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணி வச்சேன், மறுபடியும் போடுறேன். இதுதான் நம்ம ரெடி பண்ணிக்கிற அந்த மாடல். நிறைய பேர் சொன்னதை வச்சு பார்த்து பண்ணது. நான் இதை ஓட்டணும். இது கரம்பை விட்ருக்கேன். ஒரு முறை அந்த குச்சி வெள்ளிக்கிழங்கு போட்டு முறையாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஃபேஸ்புக்கில் கூட, எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் அது காட்டு பண்ணினால பண்ண முடியல, காட்டு பண்ணி கலையிறதுன்னு. அதில் தான் இந்த சென்டரை வேறு போட்டு இந்த ஜிஞ்சு ஆப்பிள் இல்லாமல் போட்டிருக்கேன். அங்கே உள்ளே இருக்குது, சரி பண்ணோம், கொஞ்சம் டைம் கிடையாது நமக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், அடுத்து இந்த வரப்புலையும் எல்லாம் காடு மாதிரி ஆக்கி வச்சுருக்கிறேன், சரி பண்ணோம். பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல, ஏன்டா அப்படி காடாக விட்டுருக்குன்னு சொல்லுவீங்களா என்னன்னு தெரியல. பண்ணணும் இது எல்லாத்தையும், மாட்டுக்கு ஆட்டுக்கெல்லாம் ரெடி பண்ணி. இங்கே பாருங்கள், நோனி செடி, இந்த நொனா மஞ்சனத்தி, இந்த நொனா அதான் தெரியுதுங்களா. அதுக்கப்புறம் இதுதான் நான் சொன்ன அந்த சேல், இது தெரியுதுங்களா. கோணா ரோட்டில் வச்சு ஓட்டி நான் எங்கள் அம்மா அதெல்லாம் ஓட்டி ரெடி பண்ணியிருக்கோம். நம்ம மிஷின் நடுவில் நட்டது, கொஞ்சம் முறையாக நட்டதுனால எனக்கு நிறையா அதை பற்றி தெரியல. இது தெரியுதுங்களா, இதுதான். இதை சுத்தம் பண்ணணும். ஆரஞ்சு செடி நம்ம போட்ட விதையில் முளைஞ்சது, உள்ளே மறைச்சிட்ருக்குது. அதே மாதிரி இங்கே இது உள்ளே மறைஞ்சிட்ருக்கு, இதுவும் மறைஞ்சிட்ருக்கு, அது சீர் பண்ணோம். அப்புறம் இன்னொன்று காட்டுறேன். நேந்தளம் காய் வந்திருக்கு. போன முறையே சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இந்த முறை காய் காய்ச்சிருக்காரு, எப்படி வரும்னு தெரியல, பார்ப்போம். அதுக்குன்னு எதுவும் பராமரிப்பு நம்ம பண்ணல. தெரியுதுங்களா, இதுதான். இது போன முறை நல்லா இருந்தது. நான் அது வளைஞ்சதுக்கப்புறம் தான் பார்த்தேன். ஆனால் எனக்கு சந்தேகமாக இது நேந்தளமா இல்லை இது வேறு வெரைட்டியான்னு தெரியல. கொஞ்சம் பெருசாச்சுன்னா தான் தெரியும். ஆனால் அங்கே இருந்தது, அது நேந்தளம் இருந்தது, அதில் இருந்தது. இது அதுவா இல்லை வேறு எதுனாவான்னு தெரியல. நானே நேந்தளம் நினச்சேன், பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. ஆனால் அங்கே இருந்ததில் நல்லா இருந்தது. சின்ன செடியாக தான் இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது நேந்தளம். உங்களுக்கு இது
சீரக சம்பா நட்டுருக்க வயல். நான் வீட்டு தேவைக்கோசம் போட்டேன். அறுவடை பண்ணும்போது இங்கே எதுவும் நெல்லாக வைக்க போகிறதில்ல, அரிசியாக தான் வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கேன். யார் யாருக்கு தேவைப்படுதோ கேட்டிங்கன்னா கூட கடையில் ஹோல்சேல் கடையிலையோ அவங்க விற்கிறத விட ஒரு 20 ரூபா கம்மியாக கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். இது எல்லா பொருளும் நான் ரெடி பண்ணுற எல்லாமே. இந்த கொய்யா மரம்லாம் சூப்பராக காய்ச்சிது காய். நம்மளோட இருக்குது, அதை நிறைய வைக்கலாம். ஒன்று வச்சுருக்கேன். இங்கே பாருங்க, இதுதான் இந்த நாற்று நல்லா இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது. கிட்ட கிருஷ்ணா பொன்னினாங்க, எந்த ஃபெர்டிலைசருமே போடல. முன்ன நம்ம போன முறை மஞ்சள் போட்டு எடுத்த வயல், போன முறை மஞ்சள் போட்டு நெல் வச்சேன், மொத்தம் பில்லு ஆகிடுச்சு. இப்போ கூட கொஞ்சம் பில்லு இருக்குது. கோணாவட்டுற ஓட்டி இதெல்லாம் தண்ணி இல்லாததுனால பண்ண முடியாது, கையில் எடுக்கணும். இது நைஸாக இருக்கும் நாங்கள் சாப்பிட, கிருஷ்ணா பொன்னி. பார்ப்போம் இது எப்படி வருதுன்ட்டு. நல்லா தான் வந்துக்குது. இந்த முறை இதையும் அரிசி ஆக்கி விற்கலான்றது தான் ஐடியா. இந்த 2 துண்டும் ஏன்னா மருந்து போடாத பண்ணியிருக்கோம். முதல்ல எந்த விதமான நம்ம எந்த பயிரும் அங்கே வச்சுக்கிற பயிர் எல்லாருமே பார்த்தோன்னா எந்த விதமான பூச்சிக்கொல்லி எப்பவுமே நான் பயன்படுத்துறது கிடையாது, விஷத்தை தெளிக்கிட்டே கிடையாது. இது பாருங்கள், இதுதான் இது கருமஞ்சள் சொல்லுவாங்களா, அது இதில் போட்டது ஓரம் வச்சுருக்கிறேன். இதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து டெவலப் பண்ணோம். இது அந்த நுரக்காயா இல்லை இதுவான்னு தெரியல, அழிஞ்ச பிறகு பார்ப்போம். ஒரு விதையிலேருந்து முளைச்சிது. இது கர்நாடகாலேருந்து நண்பன் விதை எடுத்துகிட்டு வந்தான். இதில் அந்த ஒரு செடி தப்பிச்சுது, இங்கே எடுத்து வந்து வச்சுருக்கேன். இதில் தான் அந்த 3 செடியில் அங்கே ஒன்று இங்கே ஒன்று வைக்கலான்னு நிறைய இருக்குது. இந்த முறை நான் அரிசி ஆக்கணுன்னா எல்லாருக்கும், அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொந்த பந்தத்தில் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்களுக்கு அது நிச்சயம் அரிசி ஆக்கிட்டு சொல்கிறேன். இது உடனே பண்ணிடலாம். அது கூட உடனே பண்ணக்கூடாது. அறுவடை பண்ணி ஒரு 3 மாதம் நெல்லாக நம்மக்கிட்ட மூட்டையில் கட்டு மூட்டையில் வச்சோம்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. 3 மாதம் இல்லை, 1 வருஷம் ஆனால் இன்னும் சூப்பராக இருக்குன்னுவாங்க. அந்த நெல் வச்சு இந்த அரைச்சா அப்பா சொல்லுவார். அதெல்லாம் நாங்கள் அப்போல்லாம் விற்றது கிடையாது. அப்பா அவர் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் பாட்டி நிலம்லாம் இல்லாத போது அவங்க தலையில் கொட்டணம் போட்டுக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனால் இவங்க விவசாயம் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து இதை அரிசியாக்கி விற்கிறத அவங்க பண்ணல. அவங்களுக்கு அது ஐடியா இல்லையான்னு தெரியல, அது விட்டாங்க. நம்ம மாற்றுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ எப்படி மஞ்சள் போட்டோமோ அந்த இது போட்டோமோ அது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க. அதே மாதிரி தான் அரிசியும் பண்ணுவோம். இன்னும் வேறு என்னென்னா பண்ண முடியுமோ பண்ணுவோம். இப்போ அங்கே கீரை பண்ணலான்னு இருக்கேன், செய்வோம். சொல்கிறேன். அந்த நெல் பார்த்தா சாப்பாடு அரிசி பார்த்தோன்னா அவிச்சி தான் குத்தணும். எங்கேயாவது மண்டியில் கொடுத்து இதில் ரைஸ் மில்லில் கொடுத்து அவிச்சி ரெடி பண்ணோம். இருந்தாலும் எல்லாமே ஒரு 3 மாதம் ஆகும். அறுவடை பண்ணுறதுக்கே இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 மாதம் ஆகிடும் போல. இது இல்லாமல் அறுவடை முடிச்சுட்டு ஒரு 3 மாதமாவது இந்த நெல்லை கட்டு மூட்டையில் வச்சு தான் அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போவேன். ரெடி ஆகிடுச்சுன்னா நான் இதேமாதிரி வீடியோ போடுறேன், தேவைப்படுறேங்க. அந்த வீடியோக்கு என் செல் நம்பரும் கொடுக்குறேன். முடிஞ்சால் கொரியர் அனுப்பிச்சி விட்றேன். பக்கமாக இருந்தால் நம்ம காஞ்சிபுரம் இல்லை இந்த வேலூர் இப்படி இதுக்குள்ளே யாராவது சென்னை இந்த மாதிரி இருந்தால் நான் நிறைய பேருக்கு தேவைப்படுறாங்க, நேரில் கூட வந்து கொடுத்து விட்றேன். பண்ணுவோம். இது பிஸ்னஸுக்கோசமோ இல்லை இதுக்கோசமோ கிடையாது. நம்மளை மாதிரி எல்லோரும் பண்ணணும். நம்மளும் முழுசாக பண்ணவும் முடியல, நேரம் கிடைக்கிறதில்ல. ஏன்னா நம்ம செஞ்சுக்கிற இந்த வேலையிலேருந்து கிடைக்கிற சின்ன சின்ன லீவு டைமு இது குடும்பத்தோட கூட இல்லாமல் இந்த மாதிரி இது தான் பார்க்குறதுக்கு வரத்துக்கு போகிறதுக்கு தான் சரியாக இருக்குது. செய்யும் இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் நல்லா டெவலப் பண்ணணும், எல்லாமே மாற்றணும். இது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேன். இந்த வெறுப்புங்களை இது உள்ள இந்த முறை கீரை ஓட்டிகிட்டு கீரை வரைக்கலாம் இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு நானும் வீடியோ போட்டு, ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப பெரிய வீடியோவை போட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இதை பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ, வணக்கம்.